அவர் ஜாதி மதம், அழகு அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் பார்க்க மாட்டாரு. இந்த உள்ளத்த மட்டும் நீங்க கொடுத்து, "ஏசப்பா, இந்த இருதயத்தில் நீங்க வாங்க, உங்க வல்லமை விளங்க செய்யுங்க" அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இருக்கிற இடத்துல உங்க கண்ணீரை துடைச்சு, அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை வேலையில பிரச்சனை இருக்கலாம், தொழில்ல பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், இன்னும் கடன் பிரச்சனை இருக்கலாம், சொத்து தகராறு இருக்கலாம். இது மாதிரி பலவிதமான குழப்பங்கள், நிம்மதியில்லாத காரியம் இருக்கலாம். எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி, இன்றைக்கு அவர் வல்லமைய உங்க மேல ஊற்றுவேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வல்லமையை பெற்று நீங்க அநேகருக்கு அவர் வல்லமை வெளிப்படுத்தும்படியா நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கேன். அது யாரும் தடுக்க முடியாது. ஆகவே கலங்காதீங்க, அழாதீங்க, என் சமூகத்தை தேடுங்க, என்னை நோக்கி பாருங்க. முழுசா 100% நம்பும்போது நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று ராஜாதி ராஜா இயேசு உங்களோடு பேசுகிறார்.